அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புது பேட்சோடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. குரூப் 1ல பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கான ஒரு புது பேட்ச் தான் அறவாழி அப்படின்ற ஒரு நேம்ல இந்த பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்ம எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி உடைய ஆனுவல் பிளான் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு அடுத்த கட்ட நம்மளுடைய நகர்வுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்காகவே வந்து பாருங்க பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதுவாக இந்த ஒரு பேட்ச் வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். டிஎன்பிஎஸ்சியோட பிளானர் படி ஃபர்ஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது குரூப் 1 எக்ஸாம் தான். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனில் போகக்கூடிய எக்ஸாம் வந்து நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா குரூப் 1 தான். ஆப்வியஸ்லி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஸோ டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஜராக பெரிய பெரிய போஸ்ட் எல்லாமே அந்த குரூப் 1 தான் இருக்கு. சரி, இது வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸும் படிக்கணுமா, இல்லை வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா மெயின்ஸ் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து குரூப் 1 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு டீமோட அனலைஸ் பண்ணி எப்படி கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போனாக்கா எல்லாருக்கும் வந்து பார்த்தா பயனுடைய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக ஒரு பேட்ச் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதான் வந்து பார்த்தா அறவாழி அப்படி ஒரு பேட்ச் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றத இந்த ஷெடியூலுடைய ரிலீஸில் வந்து பார்த்துலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அறவாழி அப்படின்றது நம்ம பிப்ரவரியை ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த வீக்லேயே வந்து பார்த்ததுக்கான கிளாஸஸ் அப்படின்றது ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப்லைன்லையும் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை பாருங்க, இதோடைய ஜென்ரலாக இதோட டியூரேஷன் அப்படின்றது 9 to 12 months வரைக்கும் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்லி 2026 நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். நம்ம ட்ரீமை நோக்கி ஓடிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பயனுடைய ஒரு விஷயமா தான் இந்த பேட்ச் நிச்சயமா வந்து பார்த்தவங்களுக்கு அமையும். ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அப்படி அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருப்போம்ல. ஸோ இது கரெக்டாக ப்ராப்பரான ஒரு ஷெடியூலாக இருக்கும். அது பாருங்க. ஸோ இது வந்து டோட்டலி ஒரு 130+ கிளாஸஸ் வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ண போறாங்க. சரியா, 130+ கிளாஸஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. ஒரு கண்டென்ட்டுமே நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணிருக்கோம் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல இதுக்கு வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து பாருங்க, ஆன்லைன் கிளாஸஸும் சரி, ஆஃப்லைன் கிளாஸஸும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தா பிப்ரவரி 15 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதோட அட்மிஷன் க்ளோசிங் டைம் அப்படின்றது பிப்ரவரி 28 தான். ஸோ பிப்ரவரி 28க்குள்ள இந்த பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பிளானே வந்து பார்த்தா ஆக்சுவலி அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்படின்றது. சரியா? ஸோ இதை வந்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி மெயின்ஸையும் சேர்த்து பார்க்க போறோம், ப்ரிலிம்ஸையும் சேர்த்து தான் பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, டைம் ஆஃப் த கிளாஸஸ் வந்து மார்னிங் 10:30 to 1:30 அந்த டைம் பீரியட்குள்ள இருக்கும். ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தா ஒரு செஷன் அப்படின்னு இருக்கும். வீக்லி ஒரு 4 or 5 கிளாஸஸ் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஒரு வீக்குக்கும் வந்து பார்த்தா என்ன ஷெடியூல் அப்படின்றது நீங்க எந்தெந்த பிரான்ச்சஸ்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் போட போறீங்களோ ஒரு வீக்குமே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வீக்கான ஷெடியூல் என்னன்றது உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லயோ வந்து உங்களுடைய கம்யூனிட்டி குரூப்ல வந்து பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல இருந்தாலுமே டென்டேட்டிவா நெக்ஸ்ட் வீக்கான ஷெடியூல் என்னன்றது அவங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரிலீஸும் வந்து பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தா நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்சுடைய பிளான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்றது 25,000 ஆக்சுவல் ஃபீஸு. பட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி 20க்குள்ள நீங்கள் அட்மிஷன் அப்படின்றது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5,000 அப்படின்றது ஃபீஸ் கன்செஷனாக கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து 20,000 அப்படின்றது பே பண்ணால் போதும். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், சரிங்களா, நியூ ஸ்டூடெண்ட்டாக நான் நிறைய டேஃபிக்கே வந்து இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் டேஃபுக்கு வர போகிறேன் அப்படின்றக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிப்ரவரி 28க்குள்ள இந்த பிசிஎம் பேட்ச், அதாவது அறவாடி பேட்ச்சில் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 அப்படின்றது ஃபீஸ். இது வந்து ஆஃப்லைனுக்கான ஃபீஸ். ஓகேவா? ஆஃப்லைனில் இந்த ஃபீஸ். ஸோ அதுவே நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட், அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,500. ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 17,500. இல்லை சார், நான் ஆல்ரெடி வந்து ரெகுலர் பேட்சில் படிச்சிருக்கேன், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி படித்தேன், லாஸ்ட் இயர் படித்தேன், இல்லை போன பேட்சில் படித்தேன், வாட் எவர் தட் மே பி, நீங்கள் ஓல்டு ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு 10,000 அப்படின்றது ஃபீஸ் கன்செஷன். வந்து 15,000 நீங்கள் பே பண்ணால் போதும். இந்த 9 to 12 மந்த்துக்கான இந்த பேட்சை வந்து பார்த்தா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். குரூப் 1ல அடுத்த கட்டம் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பேட்சாக வந்து பார்த்தா உங்களுக்கு ரன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைனுடைய ஃபீஸு. ஸோ உங்களுக்கு ஆன்லைனோட ஃபீஸ் நான் சொல்லிடுறேன். இல்லை சார், நான் வந்து ஆன்லைனில் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஆன்லைனோட ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 18,000 தான். சரிங்களா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 18,000 தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள், வித் புக்கு வித்தவுட் புக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வித் புக்காக இருந்துச்சு அப்படின்னா 18,000. அதே வந்து வித்தவுட் புக்காக இருந்துச்சு அப்படின்னா 15,000 உங்களுக்கு. சரிங்களா? 15,000 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது, ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா வித்தவுட் புக்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தா 14,000. சரிங்களா? அதே வந்து ஓல்டில் ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா புக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து 12,000 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைனுக்கான டீட்டெயில்ஸ். இந்த ரெண்டுத்தோட பிடிஎஃப்மே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்பராக எது வந்து உங்களுக்கு அவைல் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க ஃபீஸுமே அதுதான். ஸோ இது வந்து வித்தவுட் புக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் கன்செஷன் வித்தவுட் புக்ஸ் தான். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்து வித்தவுட் புக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இதனுடைய கிளாஸஸ் பார்த்துருவோம். ஸோ வந்து ஒரு யூனிட்டுமே ப்ராப்பராக
கரெக்டான வந்து ஒரு அலோகேஷனோட தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மேஜராக வந்து பார்த்தா நம்ம குரூப் 2க்கு படிக்கும் பொழுதோ இல்லை குரூப் 4க்குலாம் படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸாக இருக்கும்பொழுது நம்ம வந்து பெருசாக வந்து சயின்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ்லாம் பண்ண மாட்டோம். அதுக்கு அடுத்தது போகும் நம்ம அப்படி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போவோம். சயின்ஸ் நம்ம வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். பட் இந்த இதில் அப்படி கிடையாது. ஓகேவா, நம்ம வந்து ப்ரிலிம்ஸில் நம்ம சயின்ஸை பார்க்க தான் போகிறோம். மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. சயின்ஸோட ஒரு சில பார்ட் இருக்குது. சரி, அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதுனால ஃபிசிக்ஸ்க்கு வந்து 9 கிளாஸஸும், கெமிஸ்ட்ரிக்கு வந்து 8 கிளாஸஸும், பயாலஜிக்கு 10 கிளாஸஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் வரலாம். இதெல்லாம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் ஆகிடும். சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் யூனிட்ல ஜாகிரபி, அதுக்கு வந்து ஒரு 16 கிளாஸஸ். தேர்ட் யூனிட்ல 2 ஏரியா வந்து கவர் ஆகுது, ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ அது ரெண்டுக்கும் சேர்த்து 25 கிளாஸஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது பாலிட்டி வந்து பார்த்தா யூனிட் 4 அது வந்து 20 கிளாஸஸ். சிமிலர்லி எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தா அதுக்கும் 20 கிளாஸஸ் இருக்கு. யூனிட் 5ல 2 டாபிக்ஸ் இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கும். எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிளாஸஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தமிழ் சொசைட்டிக்கான ஒரு 15 கிளாஸஸ் இருக்கு. மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அதுக்கு வந்து ஒரு 20 கிளாஸஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தா டெய்லி நமக்கு வந்து யூடியூப் லைவ்ல கொடுத்துருவாங்க. நமக்கு ஆல்ரெடி நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும்ல, எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா டெய்லி வந்து லைவ்ல நம்ம கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ மோரலஸ் வந்து பார்த்தா நம்ம இனிஷியலி சொல்லும்போது ஒரு 130+ கிளாஸஸ் சொன்னோமா, ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கும்போது 150 கிளாஸஸ் மேலே நமக்கு கிடைச்சிடும். சரி, அதுவும் ஒரு 450+ ஹவர்ஸ் வந்து பார்த்தா இந்த கிளாஸ் மட்டுமே நமக்கு வந்து பார்த்தா இருக்க போகுது. ஸோ இது வந்து நம்மளுடைய பிளான். இதில் வந்து முக்கியமான ஏரியாவுக்கு நம்ம இங்கே தான் வரும். சரி, அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்ற கிளாஸோடைய ஷெடியூலே நம்ம இங்கே தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபெச் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னு பாருங்க, நமக்கு வந்து கம்பேரிசன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, நம்ம வேடியோ டிசி சேனலுமே வந்து பார்த்தா இதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் பாருங்க. அப்பயுமே உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துறேன். எதெல்லாம் வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தா காமன் சப்ஜெக்ட்ஸ் வந்து காமன் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத நான் தெளிவாகவும் இன்னொரு வீடியோவும் கொடுத்துறேன். இங்கே நம்ம அதை தான் ஃபாலோவும் பண்ண போகிறோம். என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது காமன் டாபிக்ஸ் நிறைய இருக்கு. அந்த காமன் டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துல நம்ம கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய ஏரியாஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல் ஃபவுண்டேஷன் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months அப்படின்றது ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் பீரியடாக போகும். அதனால தான் நம்ம ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேட்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்றது. ஸோ இந்த டேட்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணும் பட்சத்தில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் கிளியராகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு தெளிவுன்றது கிடைக்கும். ஸோ அதனால ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மேஜர் போர்ஷன் வந்து பார்த்தா நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கணும்ன்றது தான் அந்த ஒரு பிளான். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மேபி இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு PDF இருக்கும், அதை உட்காந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ காமன் டாபிக்ஸ் இருக்குது, அந்த காமன் டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரியாரிட்டி. இது இல்லாமல் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் வேறு என்னென்ன டாபிக் அடிஷனலாக நம்ம படிக்க போகிறது செகண்ட் ஷிஃப்ட்டும். இப்போ இது ரெண்டும் சேர்த்து ப்ரிலிம்ஸ்க்கு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு மட்டும் என்ன படிக்க போகிறது அடுத்த ஷிஃப்ட். அதை உங்களுக்கு தெளிவாக அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னல 3 மாதம் பாருங்கள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் ஃபுல்லாக காமன் டாபிக்ஸ் தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த காமன் டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கா, இந்தியன் பாலிட்டி இருக்குது, இந்தியன் எக்கானமி இருக்குது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்குது, தமிழ்நாடு சொசைட்டியில் தமிழ்நாடு சொசைட்டி இருக்குது, அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பாருங்க, டெய்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் முடியுதுன்னு எடுத்துக்கலாமே. இப்போ எனி ஒரு கண்டென்ட் தான், ஒரு கிளாஸ் முடியுது, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த கிளாஸ் அந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த மெயின்ஸ் கொஸ்டின் அப்பப்போ வந்து பார்த்தா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருவாங்க. அங்கேவே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மெயின்ஸ் வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எழுதி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலி நம்ம எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பெருசாக கஷ்டப்பட்டு ரொம்ப டெக்னிக்கலாக வந்து பார்த்தா நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அந்த மண்டையை போட்டு பிச்சுப்போம்ல, அந்த மாதிரி எண்டு பாயிண்ட்ல நம்ம பிச்சுக்கிறதுக்கான அந்த வேலை கிடையாது. ஸோ ப்ராப்பரான பிளான் என்ன தெரியுமா, சிம்பிளி ஸ்லோவாக அழகாக நம்ம தெரிஞ்ச கண்டென்ட் வந்து எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கே வந்து நம்ம ரொம்ப கால அவகாசம் எடுக்கும். நம்ம பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அடுத்து ஒரு 3 மாதம் தான் டைம் இருக்கும். அந்த 3 மாதத்துக்குள்ள நம்ம ஆன்சர் வந்து ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இனோவேட்டிவாக திங்க் பண்ணி அடுத்து போகிறதுக்குள்ள நம்ம அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து பார்த்தா கொஞ்சம் நம்ம பின்தங்கி நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுது. அது எல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு பிளான்ன்றதை நம்ம செட் பண்ணியிருக்கிறது. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு டேல வந்து பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல படிக்கக்கூடியது எல்லாமே ப்ரிலிம்ஸ்லையும் கவர் ஆக போகுது, மெயின்ஸ்லையும் கவர் ஆக போகுது. அப்போ ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம படிக்க நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அன்னன்னைக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் எழுத போறோம். ஒரு கொஸ்டின் எழுத போறோம். அழகாக அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துட்டே இருக்க போது. இதுதான் நம்ம பண்ண போறோம் பாருங்க. டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கு. வீக்லி வந்து பார்த்தா அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்க்காக அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வீக்லி எழுத போறோம். டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இது எல்லாமே முழுமையாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போறது உங்களோட கையில தான் இருக்கு. ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தா கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிஸும் உங்க பிரான்ச்சஸ்ல கொடுப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதுறதுல அதுக்கப்புறம் நீங்களே கேட்க ஆரம்பிச்சிடும். அடுத்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க சார், இன்னும் கொஞ்சம் கொடுங்க சார், உங்களுக்கே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். இது வந்து கரெக்டாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி பாருங்களேன். இப்போ இந்த பாயிண்ட் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன்னா, இப்போ 3 மாதம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காமனாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அந்த காமன் டாபிக்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ப்ரிலிம்ஸுக்கும் படிக்க போகிறோம். சேம் அதே டாபிக் உள்ள
என்னென்ன மெயின்ஸ் கொஷின்ஸ்லாம் இருக்கும் அந்த மெயின்ஸ் கொஷின் எழுத போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான் அது. புக் பேக்லேயே நிறைய கொஷின்ஸ் இருக்கும், அழகாக சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மே ஜூன். ஸோ மே ஜூனில், ஏன்னா இந்த ஏப்ரல் வந்துச்சு இல்லையா, மே ஜூனில் பர்டிகுலர்லி நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா ஜூன் மந்த்தில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 2 மாதத்தில் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீதி இருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா, இப்போ ஜியாகிரஃபி, ஏன்ஷியன்ட் அண்ட் மீடியல் ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தா ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்குள்ளே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் வந்து பார்த்தா ஆன்லைனில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஜென்ரல் சயின்ஸில் அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இது மட்டும் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வெயிட் ரைட்டிங் ப்ராக்டிஸும், வீக்லி வந்து பார்த்தா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது வந்து பாருங்கள் ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஷெட்யூல். ஸோ அப்போ ஜூன் மந்த்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக ப்ராப்பராக அந்த மேஜர் ஆஃப் த சிலபஸ் வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு கவர் பண்ணிடுவோம். ஸோ ஜூன் 23rd வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ண போகிறேங்க, ஜூனு, ஜூலை, செப்டம்பர் வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக ரிவிஷன் தான். ஸோ செக்ஷன்ஸாக வந்து பார்த்தா ஃபுல் போர்ஷன் வந்து பார்த்தா நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா டெஸ்ட் அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவிஷனாகவே நம்ம போக போகுது. ஸோ இந்த டைம் பீரியட் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ப்ரிலிம் சிலபஸை கரெக்டாக வந்து பார்த்தா ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கும் ஒரு சில நாலேஜஸை கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவிஷன் ஃபுல்லாக போக போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 months ஃபுல்லாகவே மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான மெயின்ஸ் டெஸ்ட் இது நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், சோஷியல் இஷ்யூஸ், எத்திக்ஸ், ஃபாரின் பாலிசி, டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த பர்பஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா மெயின்ஸ் ஓரியன்டாக நம்ம அதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் டேட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்றது பொறுத்து வந்து அதோடைய கண்டினியூஷன்றது இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். ஸோ இதுதான் அந்த ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸோடைய நமக்கு ஒட்டுமொத்தமாக டாபிக். ஸோ இதுதான் சொல்லியிருக்கேன், பிப்ரவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்து காமன் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஃபோக்கஸும் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ இதில் வந்து யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்திருக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்றது, அப்புறம் அதோடைய கல்ச்சர் பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து மெயின்ஸில் GS 1ல் வந்துருக்கும். அதுவே வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸில் யூனிட் 3ல் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3யும் அதே வந்து பார்த்தா மெயின்ஸில் இருக்கக்கூடிய GS 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 1 வந்து பார்த்தா சேம் சிலபஸ் தான். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். சிமிலர்லி அதே வந்து பாருங்கள், இது ப்ரிலிம்ஸில் யூனிட் 4ல் என்ன இருக்குது, இந்தியன் பாலிட்டி இருக்குது. அதுவே மெயின்ஸில் GS 2ல் இந்தியன் பாலிட்டி இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது அதுக்கான டாபிக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸஸும் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சொன்னோம் இல்லையா, இப்போ பாலிட்டிக்கு உங்களுக்கு 20 கிளாஸஸ்னா பாலிட்டி 20 கிளாஸஸோட பிரேக்கப் இதுதான். ஸோ ஒரு கிளாஸஸ்லையும் இங்கே என்னென்ன நடத்த போகிறாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுக்கும் வந்து பார்த்தா உங்கள் ஃபைல் உங்களுக்கு கையிலே இருக்கும், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிளாஸ் எவ்வளோ டைம் பீரியட் இருக்க போகுது, என்னென்னலாம் நடத்த போகிறாங்க, அந்த 20 கிளாஸோட பிரேக்கப் என்ன அப்படின்னு தெரிஞ்சோம். அதே மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. பாருங்கள், அடுத்தது யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி. இது எங்கே இருக்குது, GS 3ல் இருக்குது. GS 3ல் இந்த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் ஒரு கிளாஸுக்கும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 20 கிளாஸஸில் கவர் ஆக போகுது. சேம் இதே தான், அதுவும் ஒரு டாப்பிக்குமே இதே மாதிரி தான் கொண்டு போயிட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இது கரெக்டாக நம்ம ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி ஜாகிரஃபிக்கும் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் GS 3ல் யூனிட் 1ல் கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் ஜாகிரஃபி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் சேர்த்து தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான கிளாஸஸும் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிரேக்கப் அப்படின்றது. ஸோ அடுத்தது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்தா ஃபுல்லாக இந்த இடத்துல அலோகேட் பண்ணியிருப்பாங்க கிளாஸஸ் எல்லாமே. இது வந்து உங்களுக்கு வெறும் கிளாஸஸ் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம மேலே ஸ்வைப் பண்ணிடுறேன். நீங்கள் இது கரெக்டாக ப்ராப்பராக இது வந்து பார்த்துருக்கு. சரி, இதோட மெயின் ஏரியாவே உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அதே மாதிரி கண்டென்ட் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஜூன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஆக்சுவலி பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக போட்டு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கணும் மைண்டில். சரியா, இது நம்ம பண்ணும்போது தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். சரிங்களா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் வந்து நான் குரூப் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் அதுக்கப்புறம் கிளம்பும். அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் எதுவாக இருந்தாலுமே ப்ரியர் ஸ்டார்ட் அப்படின்றது ரொம்பவே வந்து பார்த்தா அட்வைசபிள் ஒரு பாயிண்ட் தான். புரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ அது வந்து நம்ம ப்ரியராக ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர் ஐடியா. அதுக்கு இருக்குது, அங்கே இருக்குது, அவங்க இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், ஜூன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்றது அது அந்தளவுக்கு சரி வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்காக மட்டுமே படிக்கக்கூடிய ஆட்கள் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப அதிகம். சரிங்களா, ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஸோ பெரிய ஒரு பொசிஷனுக்கு நம்ம போட்டி போடும்பொழுது நிச்சயமாக நமக்கு அதுக்கு ஏற்ற நேரத்தையும் வந்து பார்த்தா நமக்கு செலவிடணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். இது இல்லாமல் இதில் வேறு யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, குரூப் 2A எழுதுவாங்க இல்லையா, குரூப் 2A எழுதும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறாங்களே, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே GSF ஃபுல்லாக இதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடிஷ்னலி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கிளாஸஸை உங்களுக்கு ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ 2 பர்சன்ஸ் வந்து இந்த பேட்சை வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். யார் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் குரூப் 1 மட்டும் தான் எழுத போகிறேன் அப்படின்ற எய்ம் வச்சிருப்பாங்களே, நான் எழுதுனா குரூப் 1 தான், ஆனால் டெப்டி கலெக்டர் தான், ஆனால் DSP தான் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான பேட்ச் தான் கம்ப்ளீட் பேட்ச் இது. சரிங்களா, இது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி இதை
கொண்டு போயிடலாம். அடிஷ்னலி நீங்கள் யார் ஒருத்தர் உள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதுக்கு வந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் ஃபுல்லாக அந்த இடத்துல நீங்கள் படிச்சிருவீங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு குரூப் 2க்கான மீன்ஸ் ப்ராக்டிஸும் இதுலேயே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது இல்லாமல் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, ஜென்ரல் இங்கிலீஷை வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த பேட்சை நீங்கள் ப்ராப்பராகவும் நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வந்து ஒரு 9 to 12 months கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இல்லை கீழே கொடுத்துருக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வந்து பார்த்தா அந்த பேட்சஸ்லாம் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன அடிஷ்னலி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கன்செஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஜிஎஸ்டியோடய இன்க்ளூட் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்கோம். ஸோ மேஜராக நம்ம இது வந்து மல்டி ஸ்பெஷல் பிரான்ச் அப்படின்ற நம்ம பிரான்ச்சஸ் வந்து பார்த்தா வச்சிருக்கோம். அங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த பேட்சஸ்லாம் கொண்டு போகிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த மெயின்ஸுக்கு வந்து பார்த்தா ஒரு வீக்குக்கும் நம்ம எப்படி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோன்றதை இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ டெஸ்ட் வீக்லி வந்து பார்த்தா டெஸ்ட் கொடுத்துருப்பாங்களா, ஒரு டெஸ்ட்டில் இப்போ பாலிட்டியில் ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் சூஸ் பண்ணி இந்த டாபிக் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்ன்றதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் பேப்பர் கொண்டு வருவாங்களா, ஸோ அதுக்கான ஒரு மெட்டரைசேஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி மட்டும் ஃபுல்லாக சேர்த்து லாஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தா டோட்டலாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி தான் நம்ம அதை ஃபாலோவும் பண்ண போகிறோம். இது கரெக்டாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் தான். ஸோ இந்த பேட்ச்ன்றது நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது என்ன மாதிரி பண்ணாக்கா அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டு கரெக்டாக அவருடைய குரூப் எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகளோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த பேட்ச்ன்றதை நம்ம டிசைனும் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இது நல்ல ஒரு சக்ஸஸ்க்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி பாருங்கள், ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கோம் பாருங்கள். நம்ம டேஃபில் ஒரு 80+ பிரான்ச்சஸ் இருக்கும்பொழுது இது வந்து இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி மல்டி ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து மல்டி ஸ்பெஷல் பிரான்ச்சஸாக நம்ம வச்சுருந்துருக்கோம். ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் ஆஃப்லைன் கிளாஸஸ்ன்றது பர்டிகுலராக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா தென்காசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கடலூர், விழுப்புரம், மதுரை, தஞ்சாவூர், சேலம், ஈரோடு, திருச்சி, கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், காரைக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், அம்பத்தூர். ஸோ இந்த பிரான்ச்சஸில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தா ஆஃப்லைனில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த பேட்சஸில் இந்த பிரான்ச்சஸ்க்கு எது வந்து நியரஸ்ட்டில் இருக்கீங்களோ அந்த பிரான்ச்சுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கேட்டு இதுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கோங்க. சரி, இல்லை நான் ஆஃப்லைனில் படிக்கல, நான் ஆன்லைனில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர்கிட்ட நீங்கள் பேசிட்டு ஆன்லைனுக்கான அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுட்டு February 20th நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் கன்செஷன் அப்படின்றது நீங்கள் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாக்க உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் கிடைக்காது. நீங்கள் 25,000 தயவு செஞ்சு பே பண்ண வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய டைம் பீரியடில் ஷார்ட் டியூரேஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சிலபஸ்ன்றது டக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லேட்டராக ஜாயின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இனிஷியலி ஸ்டார்டிங் டைம் பீரியடில் அவாய்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் வந்து கிளாஸை வந்து லெசன் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அது இல்லாமல் மற்றபடி நிறைய பேருக்கு குவாரிஸ் இருக்கும். இல்லை சார், நான் என் ஊரில் எனக்கு வேணும், அங்கே வேணும் அப்படின்ற மாதிரி குவாரிஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் உங்களுடைய குவாரிஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்து ஒரே பிரான்ச்சில் சூஸ் பண்ணாங்கன்னா கூட அந்த பிரான்ச்சில் கூட நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிளாஸ் வந்து கொண்டு போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் மற்ற எல்லா பிரான்ச்சஸோடைய நம்பருமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என் பிரான்ச் இது வேணும் சார், என் பிரான்ச் அது வேணும் சார் சொல்லிட்டு என்கொயரிஸ் வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிரான்ச்சில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டிசிஎம்மை கொண்டு போகலாம். ஸோ நோ இஷ்யூஸ் அதை பொறுத்த வரைக்குமே. வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம பாருங்கள் 2025. ஸோ 2025ல் குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து பார்த்தா நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் பிரேம் சார் நம்மளுடைய சார் தான் உங்களுடைய அகாடமி வந்து ஒரு எங்களுடைய பெரிய ஒரு அசட்டாக நம்ம பார்க்கக்கூடியது எங்கள் பிரேம் சார். அதுக்கப்புறம் கௌசல்யா மேம், நெக்ஸ்ட் சிலம்பரசன் சார், நெக்ஸ்ட் மைத்திலி மேம், அப்புறம் சிவராஜன் சார், நெக்ஸ்ட் திவ்யா மேம். ஸோ இங்கே எல்லாருமே இந்த 6 பர்சன்ஸுமே குரூப் 1ல் இந்த இயரோடைய வின்னிங் கேண்டிடேட்ஸாக வந்து பார்த்தா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே போஸ்டிங் போயிருக்காங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 2024ல் இதில் கோகுல் சிங் சார் டெபுட்டி கலெக்டர் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஷெரின் பானு மேம், அப்புறம் வடிவு மேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பானு மேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பவானி மேம், அப்புறம் ஃப்ரான்சிஸ் அகாயம் மேம். ஸோ இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தா லாஸ்ட் இயரில் கிளியர் பண்ணி போனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காளிஸ்வரி மேம், இவங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிஎம் கிட்ட அவங்களுடைய இது வாங்கியிருந்திருப்பாங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காயத்ரி சுகுமார் மேம், இவங்க டிஎஸ்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சத்யானந்தி மேம், அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா மேம். ஸோ இவங்க எல்லாருமே கிருத்திகா மேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரத்துஷியா மேம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா 2022ல் நம்ம டேப்ல இருந்து கிளியர் ஆகக்கூடிய
பர்சன்ஸ் தான். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அவங்களுடைய பணிகளை சிறப்பாக இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதில் வந்து நம்ம அடிஷ்னலி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் ஒன்னோடய நம்மளோட அச்சஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ உங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச்சில் நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்காக வந்து பார்த்தா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ஷேர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ஆச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ குரூப் ஒன் அச்சீவர்ஸுமே உங்கள்கிட்ட வந்து பார்த்தா நேரடியும் பேசுவாங்க. அவங்களுடைய பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குல்ல, நான் இருந்தால் இதெல்லாம் பண்ணுன்றது அட்லீஸ்ட் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதோ உங்களுக்கான பிளான்ஸை அதை நீங்கள் தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆஃப்லைன் பேட்சஸுமே வந்து பார்த்தா இவங்கள யாராச்சும் ஒருத்தர் உங்களை வந்து கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து ஒரு செஷனாச்சும் வந்து உங்களுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அந்த மாதிரி எவ்வளோ டவுட்ஸ் ஒன்றா இருக்கலாம், அது எல்லாமே நீங்களும் அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, அது வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு மோட்டிவேஷனும் வந்து பார்த்தா அமையும். ஸோ இவ்வளோ தான் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அறவாழி பேட்ச் அப்படின்றது ஆக்சுவலி பிலிம்ஸ் கம் மெயின்ஸில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பேட்ச். ஆக்சுவலாக ஆன்லைனுக்கும் அதே கண்டென்ட் தான், சரிங்களா. ஸோ இதில் வந்து ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு எந்தெந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதையும் சேர்த்து வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் 9 கிளாஸஸ் திவாகர் சாரும் வெள்ளைங்கிரி சார் வந்து பார்த்தா எடுத்துருவாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிருந்தா மேம், ஜெகன் சார். பயாலஜி பொறுத்த வரைக்கும் ரகுநாத் சார் மட்டுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாரு. ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் பாருங்க மணிகண்டன் அண்ட் வள்ளி மேம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் அயனம் பொறுத்த வரைக்கும் முத்துமணி சார், பாண்டியராஜன் சார், சுகந்தி மேம். நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சுபஸ்ரீ மேம். இப்போ நான் எடுக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோக் சார். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெயபிரகாஷ் அண்ட் பூதலிங்கம் சார். நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் சிலம்பரசன் சார் அண்ட் சண்முகண்டேஷ் சார் 2 பேருமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க நம்ம ஆகாஷ் சார் எடுப்பார். அப்புறம் சத்யசீலன் சார். நெக்ஸ்ட் வந்து வைஷ்ணவி தேவ் மேம் எடுப்பாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ராதாகிருஷ்ணன் சார், வேல்கனி மேம். நெக்ஸ்ட் வந்து சரவணன் சார் எடுப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல உங்களுக்கு லைவாக வந்து அப்போ கிடைச்சிடும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஆன்லைனில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு எந்தெந்த ஃபேக்கல்ட்டிஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற பாயிண்ட், சரிங்களா. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆன்லைனில் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. கோவிந்தசாமி கேட்டிருக்கீங்களா, ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவங்க டிஸ்கவுண்ட் இருக்குது. அதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, நான் வந்து கொடுத்துருக்கோம். குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் அகைன் வரும், இன்னும் கொடுத்துருக்கோம், சரிங்களா. அது வந்துடும். பிஓக்கு நோட்டிஃபிகேஷன் டெஃபினட்டாக வரும், அதெல்லாம் வந்து வரி பண்ண மாட்டேன், அது கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகே, நோ ப்ராப்ளம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, ஆன்லைனில் கூட தயவு செஞ்சு கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் டவுட்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. இது இந்த பேட்ச் ரிலேட்டடாக வேறு என்ன டவுட்ஸ் இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், சரியா. குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் இருக்குது வருது, கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா. அனுஷா மேம் கண்டிப்பாக இருக்குது குரூப் 1 டெஸ்ட் பேட்ச், அதுவும் நம்ம கொடுக்குறோம். அதான் இந்த பேட்ச்லேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ராப்பராக ப்ரிலிம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிளாஸஸ் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து குரூப் 1க்கு டெஸ்ட் பேட்ச் டெஃபினட்டாக இருக்குது. குரூப் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருக்குது. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போயும் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக வரும், டோன்ட் வரி. அது இருக்குது. வேறு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? டவுட் வந்து உங்கள் கமெண்ட்டில் கேட்டே இருங்க, நான் அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் சொல்லிடுறேன். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் என்ன அப்படின்னா ஆன்லைனில் எந்தெந்த சப்ஜெக்ட்டை என்னென்ன ஃபேக்கல்ட்டிஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது இந்த கண்டென்ட், சரிங்களா. ஆஃப்லைனில் உங்களுடைய பிரான்ச்சில் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆவாங்க. மற்றபடி இந்த கண்டென்ட் எதுலையுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் இந்த பிளான் எந்த பிளானுமே வந்து பார்த்தா உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, சரிங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே கண்டென்ட் தான் ப்ரிப்பேர் டு ஏப்ரல் வரைக்கும் அந்த காமன் டாபிக்ஸை படிச்சுட்டு அப்புறம் ப்ரிலிம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அங்கே இருக்கிறதும் இதே கண்டென்ட் தான். ஸோ இது ரெண்டுத்துலையும் வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறும். ஸோ ஆன்லைன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடைசியில் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். அதேமாதிரி ஆஃப்லைனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், தவிர்த்துட்டு வேறு எந்த ஒரு பெரிய சேஞ்சும் வந்து பார்த்தா இருக்காது, சரிங்களா. இது மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஆன்லைன் கிளாஸில் வர போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸில் வரவங்களுக்கு ஒரு 70% வந்து பார்த்தா ரெக்கார்டட் கிளாஸ் ஆகும், 30% வந்து பார்த்தா லைவ் கிளாஸாக வரும். ஏன்னா உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்பாங்க, மேபி உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு லைவ் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம லைவ் போகிற மாதிரி தான் அங்கேயும் வந்து உங்களுக்கு லைவ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் லைவ்ஸ்ன்றது கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நம்ம ரெக்கார்டெலாம் பார்த்து தான் நீங்கள் படிச்சுட்டு வந்து எப்படி படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நடத்தக்கூடிய மெட்டீரியலும் உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட் வந்து லாஸ்ட் கிளாஸ் எனக்கு புரியல அப்படின்னா கூட அந்த லைவ் கிளாஸ் வரும்போது அந்த லைவ்ல இன்ட்ராக்ஷன்றது இருக்கும். அந்த லைவ் இன்ட்ராக்ஷன்லையுமே நீங்கள் வந்து அதை கிளாரிஃபையும் பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ அது ஒரு எந்த இஷ்யூ உங்களுக்கு வந்து பார்த்தா கிடையாது. ஓகே, இது வந்து ஆன்லைனுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட், சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நான் சொல்கிற மாதிரி இந்த நம்பர்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்தந்த கன்சர்ன் பிரான்ச்சஸோடைய நம்பர்ஸும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை நேரில் போய்ட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஒரு நல்ல ஒரு பேட்ச் தான் அது. ஸோ ரொம்ப கரெக்டாக அங்கே வந்து டிசைன் பண்ணி எல்லா டீமும் வந்து பார்த்தா ஃபர்தர் ஒர்க் அவுட் பண்ணி ஆகாஷருடைய அந்த கைடன்ஸ் மூலியமாக தான் இந்த பேட்ச்ன்றதே வந்து பார்த்தா பெருசாக நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய பேட்ச்ன்றது எங்களுக்கு இந்த பேட்ச் தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் பொசிஷனில் உட்கார வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா இதுதான், சரிங்களா. குரூப் 1 எக்ஸாம் தான், அதில் தான் எல்லா போஸ்ட்டுமே இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளானாக போகணுன்றதான் எங்கள் ரொம்ப நாளோட ட்ரீம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தா 22 வந்து பார்த்தா நம்ம ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 24 ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 25 ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் அதை நோக்கி தான் அடுத்த ஸ்டெப்பும் மறுபடியும் நம்ம
போகணுன்றதுனால தான் இனிஷியலி முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நல்லா நம்மளுடைய நல்ல நேரம் முன்னாடியே டைம் இருக்குது. ஸோ அதனால முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ப்ராப்பராக கரெக்டாக அதுவும் ஒரு டைம் நான் சொல்கிறது தான் ப்ராப்பராக வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நல்ல டீம். நிறைய பேருக்கு யோசிக்கும் இல்லை நான் குரூப் 4 போயிடும் போதும் அதே போதும், இல்லை குரூப் 2 லெவலுக்கு வரைக்கும் போதும், அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. அது வந்து நீங்களே வந்து யோசிச்சிடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க முதல்ல, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணி. நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சிம்பிள் ஒரு கண்டென்ட் தான். முடியலன்றதை நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் நம்ம சொல்லவே முடியாது. அதுவே முதல்ல வந்து தப்பு. நான் எல்லாத்தையும் அதான் சொல்கிறது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கே தெரிய வரும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரை பண்ணால் தான் நம்மளே போய் மனசில் வந்து யோசிக்க முடியுமா, இல்லை நம்மளாம் குரூப் 4 படிக்கிறது தாண்டா அப்படின்ற அதெல்லாம் வந்து அது அட்வைஸரும் கிடையாது. நம்ம அதை யோசிக்கவும் கூடாது. இதோட நம்ம போதுன்றது நம்ம எப்படி அதை நம்ம முடிவு பண்ணலாம். நம்ம எங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு தெரியும் நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது தான். நீங்கள் வெறும் சிலபஸை மட்டுமே பார்த்துட்டு ஐயோ எப்பா அதுக்கெல்லாம் மெயின்ஸ் நான் மெயின்ஸ் எழுதுவோம், அது என்ன இருக்குது, நான் அதுதானே ஒரு பிளானே. ஆக்சுவலாக இது நாங்கள் இந்த பிளான் பண்ணுறதே அதுதான். நிறைய டைம் ஆஃப்லைன் பேச்சஸில் ஒரு கண்டென்ட் எடுக்கணும்னு வச்சுக்கலாமே, இந்த வே டு டிசியில் கூட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் பாருங்க. இப்போ அந்த ஐஎன்எம்ல ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதே விஷயத்த எழுதிட்டு வச்சோம், எழுதிட்டு வந்துருவாங்க. அவ்வளோதாங்க மீன்ஸ். நம்ம இப்படி தான் ப்ராக்டிஸாக பண்ணணும். அது நிறைய பேருக்கு பயமா இருக்கு. மெயின்ஸ் கிட்ட ஐயோ போச்சுடா மீன்ஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் ஆகுது. எனக்கு அதுதான் யோசிக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நடத்துகிறோம் இல்லை, ஸோ டெய்லி வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸும் நடத்துகிறோம். அன்றைக்கி வந்து பார்த்தா மெயின்ஸ் ஒரு கொஷின் எழுத போறீங்க. ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. ஃபர்ஸ்ட் டே வந்து யோசிச்சு வந்தீங்கன்னா 2வது டே கொஞ்சம் அதோடைய டைம்ன்றது குறையும், 3வது டே கொஞ்சம் குறையும், 4 டே ஒரு கொஷின் தானே வருது, இன்னும் 2 கொஷின் ஏதாவது நல்லா இருக்குமே ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். இவ்வளோ தான் மெயின்ஸ். ஸோ அப்போ அந்த மெயின்ஸோட ஃபியர் போகணுன்றதுனால தான் இந்த ப்ரிலிம்ஸ்க்கே நம்ம சேர்த்து வைக்கிறது. இதை நல்லா ப்ராப்பராக பாருங்கள், கரெக்டாக யூஸும் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, உங்கள் டவுட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். அதான் நான் சொன்ன மாதிரி குரூப் 1க்கு டெஸ்ட் பேட்ச்ன்றது கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலை பண்ண வேண்டாம். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ அதான் ப்ரிலிம்ஸுக்கும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, மெயின்ஸுக்கும் வந்து பார்த்தா அதுக்கப்புறமா தான் டெஸ்ட்ன்றது. டெஸ்ட் பேட்ச் மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ன்றது கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. இப்போ மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ன்றது உங்களுக்கு கொண்டு வர மாட்டாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ப்ரிலிம்ஸுக்கு இப்போ டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ன்றது வரும். சரிங்களா? அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம அங்கே பார்த்துக்க வேண்டியதான். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வேணாம் தேவைப்படுதுங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் போய் பாருங்கள். இல்லை ஆன்லைன் நம்பரும் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சும், அங்கேயும் போட்டு கேட்டுக்கோங்க. ஆஃப்லைனில் நம்ம சொன்ன மாதிரி எம்எஸ்பி பிரான்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த எம்எஸ்பி பிரான்ச்சஸில் நேரிலே போயிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, எல்லா டவுட்ஸ் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஒருத்தரும் சொல்லுவாங்க. அது கரெக்டாக நீங்கள் கேட்டு தெளிவாகிட்டு இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஃப்ளோவிலே போங்க. அவங்க சொல்கிற ஃப்ளோவிலே போனாலே உங்களுக்கு வந்து பார்த்தா கரெக்டான டைம் அதிலே வந்து பார்த்தா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இந்த பேட்ச்ன்றதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லேயோ உங்களுடைய ப்ராக்ரஸ் தான் இருக்குது. ஸோ எங்களுடைய சைட்லேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்க தான் 2 பேரும் சேர்ந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணோம்னா அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அவ்வளோதான் அவங்ககிட்ட சொல்கிறது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தா ப்ரியராக ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஹாஃப் சக்ஸஸில் நின்று தான். ப்ரியர் ஸ்டார்ட் இஸ் ஹாஃப் சக்ஸஸ். மீதி நம்ம கூட சேர்ந்து போகும்போது மற்ற சக்ஸஸ் நமக்கு கிடைச்சிடும். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டிஎன்பிசி சூஸ் பண்ணதுக்கே வந்து பார்த்து ஒரு தைரியம் வேணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அதுதான் உங்களுக்கு சொல்ல வருது. அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுக்கப்புறம் இறங்கி போட்டு அடிச்சு தூக்கி போயிடலாம். யூ டோன்ட் வரி. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.